ஆக நம்ம தெரிந்து கொண்டிருக்கிற தலைப்பு 5 அப்பமும் 2 மீனும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். சண்டே கிளாஸில் இருந்து நமக்கு தெரியும் 5 அப்பமும் இந்த 2 மீனும் சம்பவம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மலையிலே ஏறி அங்கே பிரசங்கிக்க துவங்குகிறார். அநேகர் ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்காக கடந்து வருகிறார்கள். 3 நாட்கள் ஆண்டவருடைய பிரசங்கத்தை அவர்கள் கேட்கிறார்கள். 3 நாள் அந்த பிரசங்கம் கேட்டு முடிச்சதுக்கு பின்னால் அவர்கள் எல்லாரும் ஊருக்கு கிளம்ப ஆயத்தமாகறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இவங்களை இப்படியே அனுப்பிடாதங்க, வழியில் சோர்ந்து போயிடுவாங்க, ஆகவே இவர்களுக்கு சாப்பாடு கொடுங்க, ஆகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது அங்கே இருந்த சீசருடைய மனநிலை எப்படியா இருக்குதுன்னா, இது வனாந்திரமான இடம், 200 பணத்துக்கு வாங்கினாலும் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது, அப்படியே வாங்கணும்னு போனாலும் இங்கே வனாந்திரமான இடம் இருக்கிறதுனால எங்கேயுமே ஆகாரம் சாப்பாடு கிடைக்காது என்று பலவிதமான காரியங்களை ஆண்டவரிடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தான் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பந்தியில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் நீங்களே உங்களிடத்துல என்ன இருக்குதுன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது சீசன் அந்திரேயவன் சொல்கிறார், இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 அப்பமும் 2 மீன் இருக்குது என்று சொல்லுகிறார். உடனே ஆண்டவர் சொல்கிறார், அப்படின்னா அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதை கரங்களிலே வாங்கி பரலோகத்தை நோக்கி பார்த்து அவர் அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். சீசர்களை எடுத்து கொடுத்து எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்கிறார். இந்த சீசர்கள் வாங்கி இந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் பங்கிட்டு கூடி வந்திருக்கிறவர்களுக்கு அதை கொடுக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவங்க திருப்தியாய் சாப்பிட்ட பின்பு எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க அப்படின்னா, புருஷர் மாத்திரம் 5000 பேர். புருஷர் அப்படின்னா திருமணம் ஆனவர்கள், அவங்க மாத்திரம் 5000 பேர். ஒருத்தருக்கு ஒரு மனைவின்னு வச்சா அது எக்ஸ்ட்ரா 5000, 10000 ஆச்சு. நம்ம ஊரில் மாதிரி ஒரு வீட்டுக்கு 2 பிள்ளைகள்னு வச்சாச்சுன்னா இப்போ 20000 ஆயிடுச்சு. இவ்வளவு பேர் அங்கே கூட்டமாக இருக்கிறார்கள். அவருடைய வேலைக்காரர்கள், உதவிக்கு வந்தவங்களாம் இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு மீதியான துணிக்கைகளை இப்போ எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆண்டவர். அதை போய் சீசர்கள் எல்லாரும் மீதியானதை எடுத்தா 12 சீசர்களுக்கு ஆளுக்கு ஒரு கூட 12 கூட மீதியாகுது. அதை தலையில் வச்சுட்டு ஊருக்கு திருப்பி போகிறாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு சிறு பிள்ளையிலேருந்து நமக்கு தெரியும். இதைத்தான் இன்றைக்கு நம்ம தியானம் செய்ய போகிறோம். முதலாவதாக இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வேத புஸ்தகத்தில் 4 சுவிசேஷத்திலுமே இது இருக்குது. சில சம்பவங்களை சில சுவிசேஷத்தை பார்க்கலாம், சிலதில் இருக்காது. ஆனால் 4 பேருமே இதை பதிவு செய்கிறாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 பேருமே பதிவு செய்கிறாங்கன்னா அது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி என்று நமக்கு பொருள். இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13லிருந்து 21 வரைக்கும், மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 30லிருந்து 44 வரைக்கும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 10லிருந்து 17 வரைக்கும், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் முதல் 15 வசனங்கள். இவ்வளவுலையும் இந்த 4 பகுதியிலையுமே இந்த சம்பவம் இருக்கிறது. அப்போது இது ஒரு முக்கியமான சம்பவம். இன்றைக்கி நம்ம எல்லாவற்றையும் பார்ப்பதுக்கு நேரம் இல்லை. இந்த மத்தேயிலிருந்து மட்டும் முக்கியமான சில காரியங்களை முன்னால் வைக்கலான்னு விரும்புகிறேன். இப்போது இந்த வேத பகுதியை இந்த மத்தேயில நம்ம பார்க்கும்போது முதலாவது காரியம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மனதுருக்கம் உள்ள ஆண்டவர். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? மனதுருக்கம் உள்ள ஆண்டவர். 3 நாள் பிரசங்கம் கேட்டாங்க. இவர்கள் இப்படியே அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே என்று சொல்லுகிறார். தம்முடைய வார்த்தையை கேட்டவர்கள், தம்முடைய வசனத்தை கேட்டவர்கள் வழியில சோர்ந்து போகக்கூடாதுங்கிற மனதுருக்கம் நம்முடைய ஆண்டவரிடத்தில் இருந்தது. நம்முடைய தேவன் அவருடைய வார்த்தையை கேட்ட யாரும் சோர்ந்து போகக்கூடாதுங்கிறதுல மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். இங்கே நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறோன்னா நம்ம சோர்ந்து போவது தேவனுக்கு பிடிக்காது. தேவன் நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு
நமக்கு ஒரு உதவி செய்ய விரும்புகிறார். பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஆண்டோடைய பிள்ளை, ஆலயத்துக்கு வர்றோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம், ஊழியங்களில் பங்கு பெறுறோம், ஏன் நமக்கு இந்த காரியம் நடக்குது அல்லது ஏன் இந்த காரியம் நடக்கலை, பல நேரங்களில் நமக்கு கேள்விகள் எழும்புகிறாரு. ஆனால் வேத வாக்கியங்கள் படி பார்த்தா ஆண்டவர் சொல்கிறார், இவங்களை இப்படியே அனுப்பக்கூடாது, அனுப்பினால் வழியிலே சோர்ந்து போவார்களே என்று ஆண்டவரே சீசரிடத்தில் சொல்லுகிறார். மனுஷர்கள், சீசர்கள், கூட்டத்தில் பங்கு பெற்றவங்க கூட அதை பற்றி வருத்தப்படலை. ஆனால் ஆண்டவர் கரிசனையாய் சொல்லுகிறார், இவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்களே. அப்போ தேவன் நம்ம மேலே அக்கறையுள்ள ஆண்டவர். அவருடைய வார்த்தையை கேட்க வருகிறவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்காங்க, இனி இப்படியே போனால் அவங்க என்ன ஆவாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனாலே அவர் சோர்ந்து போகக்கூடாதுங்கிறதுல ஆண்டவர் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். லூக்கா 5ஆம் அதிகாரம் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. கடற்கரைக்கு வந்து பேதுருடைய படகை வாங்கி அதில் இருந்து அவர் பிரசங்கிக்கிறார். பிரசங்கம் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடல, அந்த படகையும் படகுடைய நிலைமையும் படகுக்காருடைய நிலைமையை அறிஞ்சதுனாலே பேதுரை பார்த்து சொல்கிறாரு, நீ உள்ளே தள்ளிட்டு போய் ஆழத்தில் போய் வலைய போடு. ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் வெறுமனே இருக்கிறார், வெறும் வலையை அலசி கொண்டிருக்கிறார். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறவங்களா நீங்களும் நானும் இருந்தோன்னா நம்ம சோர்ந்து போவதை தேவன் விரும்பலை. இப்போ சோர்வுங்கிறது வெறும் சரீரத்தில் மாத்திரம் இல்லை, நம்முடைய ஆவியிலே, ஆத்மாவிலே, உணர்வுகளிலே எதுலையும் சோர்ந்து போவது தேவனுக்கு இஷ்டம் இல்லை. கர்த்தர் முதலாவது தம்முடைய வார்த்தையை பேசி அவங்க இருதயங்களிலே, அவங்க ஆவியில் இருக்கிற சோர்வை அவர் மாற்றுகிறார். அதனை தொடர்ந்து ஆண்டவர் அவங்க சரீர சோர்வையும் போக்க விரும்புகிறார். தேவன் வெறுமனே ஆவிக்குரிய காரியத்துக்கு மாத்திரம் நமக்கு ஒரு நன்மை செய்ய விரும்பலை, நம்முடைய சரீர வாழ்க்கை மீதும் ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்று மீதும் தேவன் அக்கறை உள்ளவர், கரிசனை உள்ளவர். இது எதுவும் சோர்ந்து போவதை தேவன் விரும்பலை. அதனால தான் அவர் வார்த்தையை கொடுக்கிறார், அதுக்கப்புறம் சரீரத்துக்கு தேவையான உணவையும் கொடுக்கிறார். தேவன் வெறும் வார்த்தையை கொடுக்கிற ஆண்டவர் அல்ல, அவர் நமக்கு வாழ்க்கையையும் கொடுக்கிற ஆண்டவர். தேவன் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்துகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல அவர் நமக்கு வழியும் காட்டுகிறார். அப்போ முதலாவதாக தேவன் அந்த திரள்கூட்டமான ஜனங்களை பார்த்துட்டு, அவங்க தம்முடைய வார்த்தையை 3 நாள் கேட்டிருக்காங்க, ஆனால் இப்படியே அனுப்பினா வழியில் சோர்ந்து போவார்களே என்று சொல்லி அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி தம்முடைய சீசரிடத்தில் அவர் பேசுகிறார். அப்போ நம்ம ஆண்டவர் முதலாவது அவர் மனதுருக்கம் உள்ள கர்த்தர் என்பதை இந்த 5 அப்பம் 2 மீனை குறித்து தியானிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. 2வது காரியம், இப்போ ஆகாரம் கொடுங்கள் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவருடைய சீசர்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, அல்லது அவங்களுடைய இயலாமையை நினைச்சு அதை ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது, நீங்க சொல்றது இப்போ எந்த இடத்துல இருந்து சொல்றீங்க? வனாந்திரம்னா பாலைவனம், இது பாலைவனம், இவ்வளவு பேருக்கு சாப்பாடு எங்க கிடைக்கும்? 200 பணத்துக்கு கொடுத்தா கூட வாங்க முடியாது, காசு இருந்தா கூட வாங்க முடியாது. அப்படியே வாங்கினாலும் இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு யார் ஆகாரம் தர முடியும்? இது இயலாத காரியம் என்று அவர்கள் அன்றைக்கு இருந்த நிலைமையையும் அவங்க இருந்த இடத்தையும் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையை நினைச்சு அவங்களுக்குள்ள சந்தேகம் தான் வருது. அந்த சந்தேகத்தை ஆண்டவர்கிட்டயே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம என்ன யோசிக்கணும்னா, இன்னைக்கு நம்ம எந்த ஊரில் இருக்கோம் அல்லது எந்த இடத்துல இருக்கிறோம், நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதுன்னு நினைக்கிறோம், அப்புறம் நம்மகிட்ட என்ன இருக்குதுன்னு யோசிக்கிறோம். அப்படி யோசிக்கும் போது நம்மகிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது. அப்படியே ஏதோ கொஞ்சம் கிடைச்சா கூட தேவைகள் சந்திக்கப்படுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது. ஒரு சின்ன பையன் இருக்கான் அப்படின்னு அந்திரையா கண்டுபிடிச்சிட்டாரு. அவன்கிட்ட இருக்கிறது எவ்வளவுதான் இருக்கு? 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்கு. அதுவும் யார்கிட்ட இருக்கு? சின்ன பையன்கிட்ட இருக்கு. அவன் என்ன சொல்லுவான்? நம்ம ஊர் பையன்னா, எங்க அம்மா எனக்காக கொடுத்து விட்டாங்க அம்மா, இல்லை அதுவும் எனக்கு இருக்கிறதே எவ்வளோதான் இருக்குது, 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்கு, ஏன்ட்ட உள்ளதை எப்படி கேட்குறீங்களேன்னு சொல்லுவான். எல்லாவற்றையும் யோசிக்கிறாங்க. அப்படியே அவன் கொடுத்தாலும் இதை வச்சு இவ்வளோ பேருக்கு எப்படி பங்கிட முடியும்?
பல சந்தேகங்கள் இருக்கிறது. ஆனால் ஒன்று தெரியுது, இவர்களுடைய இயலாமை, இவருடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் அது ஆண்டவரிடத்திலே வரும்போது கர்த்தர் அந்த இயலாமையை அவர் அற்புதமாய் மாற்றுகிறார். எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்லை, என்ன இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் அந்த இடத்துல நம்முடைய இயலாமையை, நம்முடைய அறியாமையை, நம்மளை முடியாமல் இருக்கிற சூழ்நிலையை, சுற்றி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் நமக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல அவர் கரத்தில் இது போகும்போது தேவன் அங்கே அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிறார். தேவன் சந்தேகங்களை போக்குற ஆண்டவர். நீங்கள் வேதத்தில் வாசித்தோம்னா ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லும்போது, அது கர்த்தர் இதை செய்ய போறேன்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஒருத்தருமே இல்லை. மரியாதை பார்த்து கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொன்னவனே பயம் வந்துருச்சு. ஏன்னா நம்மளை வந்து வாழ்த்துறாரு. இது எப்படி ஆகும்னு தான் அம்மா கேட்குறாங்க. சகரியா தேவாலயத்திலே ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து வந்த தூதன் சொல்றாரு, உன் மனைவி ஒரு குமாரனை பெற்றெடுக்க போறான்னு. அவர் சொல்றாரு, இதே தான், இது எப்படி நடக்கும்? எனக்கு வயசாயிருச்சு, மனைவிக்கு வயசாயிருச்சு, இது சாத்தியமா? கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாருன்னா என்னை பார்த்து எப்படி பராக்கிரமசாலின்னு சொல்லுவீங்க? இது முடியாது. கர்த்தர் மோசையை அழைச்சி உன்னை இஸ்ரவேல் ஜனங்களை ஏற்றி அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கானானு கொண்டு போவதற்கு ஒரு தலைவனாய் உன்னை அழைக்கிறேன்னா நான் எப்படி ஆண்டவரே? நான் மந்த நாவோ திக்கு வாயனும் மந்த நாவலோனா இருக்கிறேன். இது சாத்தியமா? தேவன் பேசும்போது ஒரு அற்புதங்களை செய்ய போறேன், ஒரு அதிசயங்களை செய்ய போறேன்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலே, பக்குவத்திலே ஒருத்தருமே இல்லை. அதனால தான் இப்போ ஆண்டவர் இதை நீங்கள் இவங்களுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி தான் வருது, சந்தேகம் தான் வருது. இது சாத்தியமா? நம்ம இருக்கிற இடம் பாலைவனமாச்சே, இங்கே எங்கே போய் வாங்க முடியும்? அப்படியே வாங்கினாலும் எவ்வளவு காசுக்கு வாங்குறது? அவ்வளவு காசுக்கு வாங்கினாலும் இவ்வளோ பெரிய கொடுத்துக்கு இது பத்துமா? பல விதமான சந்தேகங்கள் வருது. ஆனால் தேவன் நமக்குள்ள உண்டாகிற சூழ்நிலையை, நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை, நமக்குள்ள உண்டாகிற சந்தேகங்களை, நம்ம கையில் ஒன்றுமே இல்லைங்கிறதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்ம நிலைமை ஆண்டவருக்கு தெரியும். எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், நம்ம சூழ்நிலை என்ன, கர்த்தருக்கு எல்லாரும் தெரியும். அது தெரிந்துதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க இவங்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் அப்படி. அப்போ இந்த சம்பவத்தை பார்க்கும்போது எல்லாமே எதிர்மறையாய், எல்லாமே நெகட்டிவா, நமக்கு சாதகமா இல்லானாலும் கர்த்தருடைய கரங்களிலே நம்ம அர்ப்பணிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது தேவன் அங்கே அற்புதங்களை செய்கிறார். இதே தான் அன்னைக்கு பேதுரு லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் சொன்னார். நீ ஆழத்தை தள்ளிட்டு போய் படகு தள்ளிட்டு போய் வலையை வீச சொல்றார். 5:5 லூக்கா 5:5 வாசிக்கிறார். அவர் சொல்றார், ஐயரே நான் ராமுலோதும் பிரயாசப்பட்டோம், எனக்கு ஒண்ணுமே ஆகப்படலை, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன். ஐயா, என்னுடைய சூழ்நிலை, என் அனுபவம், கடந்த காலத்திற்கு நடந்த காரியங்களாம் யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒண்ணுமே நடக்கல. நான் ராமுலோதும் பிரயாசப்பட்டேன், எதுவும் எனக்கு வாய்க்கல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன். இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா அது பாலைவனமா, அது பெருங்கூட்டமா, கையில் ஒன்றுமே இல்லைங்கிற சூழ்நிலையா, தேவன் எல்லாவற்றையும் அதிசயங்களை செய்கிற கர்த்தர். இப்போ கேள்வி என்னன்னா, அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படுகிறோமா? அதுதான். என்ன சந்தேகம் வந்தாலும், என்ன இயலாமை இருந்தாலும், எதுவுமே நமக்கு சாதகமாக இல்லைனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் அங்கே அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். இப்போ முதலாவது பார்த்தோம், நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் உள்ள ஆண்டவர். ரெண்டாவது, எப்படிப்பட்ட சந்தேகங்கள், எப்படிப்பட்ட இயலாமையான காரியங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது தேவன் அங்கே அதிசயங்களை செய்கிறார். சரி, இப்போ அதிசயம் என்ன, அற்புதம்னா என்னது? மனுஷனால முடியாத ஒன்றை கர்த்தர் செய்கிறார்.
நம்ம அறிவினாலே, திறமையினாலே, படிப்பினாலே, பணத்தினாலே, பலத்தினாலே எதுவும் செய்ய முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது கர்த்தர் அங்கே இடைப்பட ஆரம்பிக்கிறார். தேவன் அங்கே இடைப்பட்டு அவர் அற்புதங்களை செய்கிறார். அதை இங்கே பார்க்குறோம். என்ன அற்புதங்களை செய்தார்? இவன் கையில் ஒன்றுமே இல்லைன்னு அவருக்கு தெரியும். வெறுமனே இருக்காங்கன்னு தெரியும். வழியில் இப்படியே அனுப்பிட்டா சோர்ந்து போயிடுவாங்கன்னு தெரியும். ஆனாலும் கர்த்தர் அவங்கள சொன்னார், நீங்கள் தான் இவங்களுக்கு போஜனங்களை கொடுக்கணும்னார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவங்க 20,000க்கு மேலே. ஆனால் இப்போ போஜனம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? இந்த 12 பேருக்கு தான். கூட்டம் பெருங்கூட்டம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு சிலரை தலைமைத்துவத்துக்கென்று ஊழியங்களை முன்னால் இருக்கும்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சபையில் எல்லாரும் இருக்கிறோம். ஆனால் ஒரு சிலருக்கென்று தேவன் சில கிருபைகளை, பலங்களை, பொறுப்புகளை கொடுத்து அவங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். இப்போ அந்த பொறுப்பில் உள்ளவங்க தான் சொல்கிறாங்க, எங்கள் கையில் ஒன்றுமே இல்லையே, நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஆனாலும் இந்த ஒன்றுமே இல்லைன்னு சொன்னவங்க தலையில தான் ஆண்டவர் ஒரு கூடையை ஏற்றி மீதியான துணுக்கியை அனுப்பி வைக்கிறார். இதுக்கு பேர் தான் அற்புதம். இப்போ நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலலாம் முடியாதுன்னு இருக்குதோ அங்கே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தினாலே ஒரு காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது அங்கே தேவன் இடைப்பட்டு அதிசயங்களை செய்கிறார். யோர்தான் பிரவாகித்து வருது, ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ உடன்படிக்கை பட்டியை தூக்கிட்டு போறவங்க கால் தண்ணியில பட்ட உடனே அது என்ன செய்யுது? பின்னிட்டு போயிரு. பார்க்க பயமா இருக்கு. ஐயோ, ஆறு ஓடுது, பிரவாகித்து போகுது, என்ன சரின்னு தெரியல. ஆனா போய் காலை வச்ச உடனே அங்க கிரியை நடக்குது. அப்ப இன்னைக்கு சபைகளில் ஊழியங்களில் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, சரி என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, நான் ஆண்டவருக்காக இந்த காரியங்களை செய்ய போறேன் என்று நம்ம துணிந்து செயல்பட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அங்கே கிரியை செய்கிறார். நம்ம ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் இருந்து தான் எல்லாவற்றையும் உருவாக்குகிற கர்த்தர். அவர் அற்புதம் செய்கிறாருனாலே ஒண்ணுமே இல்லாத இடத்துல தான் அவர் பெரிய அற்புதங்களை செய்கிறார். நடக்க முடியாதுன்னு நினைக்கிற இடத்துல தான் கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக ஸ்தோத்திரம். அடுத்து தேவன் எப்படி அற்புதங்களை செய்கிறார்னு பார்த்தோம்னா பரிபூர்ணமாய் அற்புதங்களை செய்கிறார். தேவன் செய்கிறது ஏதோ ஒரு குறைச்சலான காரியம் இல்லை. தேவன் ஆசீர்வதிக்கிறது ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம். தேவன் எந்த இடத்துலையும் குறைவானதை கொடுக்கிறது இல்லை, நிறைவானதை கொடுக்கிறார். கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒரு பெரிய நிறைவு உண்டாகும். இப்போ இந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் இருந்தவங்கிட்ட கர்த்தர் அழைக்கிறார். மைக்க சரி பண்ணுங்க. சரி, ஆண்டவர் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற கர்த்தர், நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற கர்த்தர், நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற கர்த்தர். இப்போ பைபிளில் ஒரு வார்த்தையை சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமிட சொல்லும்போது நான் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிறதுக்கு எபிரேயத்தில் எல்ஷடாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். எல்ஷடாய் அப்படின்னு. எல்ஷடாய் அப்படின்னா அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை என்ன சொல்லலான்னா போதுமானதற்கும் அதிகமானவர். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மோர் தேன் எனஃப். இப்போ எனக்கு 100 ரூபா வேணும், 100 ரூபாய் இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னா கர்த்தர் வெறும் 100 ரூபாயை கொடுக்காம 1000 ரூபாயை கொடுக்குறவர்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் எல்ஷடாய் அப்படின்னு. சரியான எழுத்தின்படியான ஒரு பொருள் அந்த வார்த்தைக்கு என்ன அப்படின்னா, அம்மா தாய் ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டுறது மாதிரி அப்படின்னு அர்த்தம். அம்மா எப்படி குழந்தைக்கு பால் ஊட்டுவாங்க? அந்த பிள்ளை போதும் போதுன்னு என்ன செய்வாங்க?
வயிறு குடையன்னு இருக்கு, நீ விளையாட போவ, உனக்கு அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லி போதும் போதுங்க பால் ஊட்டுறாங்க. அந்த மாதிரி செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அது அவர் தான் எல்ஷடாய், அவர் தான் போதுமானதற்கும் அதிகமான கர்த்தர். அவரை பற்றி தான் இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவர் கொடுக்கும்போது நிறைவாய் கொடுக்கிற கர்த்தர். இவங்க சொல்றாங்க எங்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்க, உங்களிடத்துல என்ன இருக்குன்னு போய் நீங்க பாருங்கன்னு ஆண்டவர் சொன்னார். நம்ம பல நேரங்களில் என்ன யோசிக்கணும்னா, நம்மகிட்ட என்ன இருக்குங்கிறதையே நம்ம மறந்துடுறோம். இல்லாத பற்றி யோசிக்கிறோம், அது இல்லையே இது இல்லையே என்று கவலைப்படுகிறோம். தேவன் நமக்கு என்ன கொடுத்தாரு என்பதை மறந்து விடுகிறோம். இப்போ ஆண்டவர் அப்படி சொன்ன பிறகு இவங்க சொல்கிறாங்க, ஒரு சின்ன பையன் இருக்கான், அவன்கிட்ட 5 அப்பமும் 2 மீன் இருக்கிறனே, அதை கொண்டு வாங்கங்கிறார். அதை கொண்டு போய் கொடுத்தாங்க. அதை ஆண்டவர் கையில் வாங்கினார். ஆண்டவர் கையில் வாங்கிட்டு முதல்ல அவர் என்ன செஞ்சார்? வானத்தை பார்த்து சோத்திரம் பண்ணி இதை ஆஸ்வதிக்கிறார். அப்போ தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதுக்கு முதல்ல நன்றி உள்ளவங்களா கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எதுக்கு? அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இல்லாத நினைச்சு ஆண்டவரே அது வேணும் இது வேணும்னு சொல்றவங்க, இப்போ தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் உன்னை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஒருவரையும் வெறுமனே வைத்திருக்கவில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒன்றை தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை பயன்படுத்தும்படிக்கு அவர் உங்களை என்னையும் ஏவுகிறார். தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் நமக்கு தெரியும், அவருக்கு தெரியும், சாத்தானுக்கும் தெரியும். தேவன் நமக்கு கொடுத்ததுக்காக முதலாவது ஆண்டவருக்கு நீங்களும் நானும் நன்றி சொல்ல வேண்டியவங்களாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு முதல்ல நன்றி சொல்லணும், அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன்னா அவர் நிறைவாய் கொடுக்கிற கர்த்தர், போதுமானதற்கு அதிகமாய் கொடுக்கிற கர்த்தர். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இங்கே நிறைவாய் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு என்று வேதம் சொல்லுது. எல்லாரும் சாப்பிட்டு என்ன பண்ணாங்களா? திருப்தி அடைஞ்சாங்க. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு மீதியான துணிக்கைகளை 12 கூடையில் 12 அப்போஸ்தலருக்கு ஆளுக்கு 1. யாரு சந்தேகப்பட்டாங்களோ இது நடக்குமா முடியாது இவன் என்ன செய்யுதுன்னு யோசித்தாங்களே, அந்த சந்தேகம் வந்த ஒவ்வொருவர் தலையிலையும் ஒவ்வொரு கூடையை ஏற்றி வச்சிட்டாங்க. வீட்டுக்கு போகும்போது எப்படி போ, பல்லக்கு ரோட்டில் தலையில் கூடையை தூக்கி வச்ச உடனேயே சுற்றி இருக்கிற கிராமத்துக்கு தெரியணும், என்ன வாசனை வரும், என்னது அங்கே மீதியானதை எடுத்துகிட்டு போகிறாங்க. எதுலையும் மீதி எடுக்க செய்கிறவர் அப்படி தேவனாகிய கர்த்தர். அப்போஸ்தலர்கள் பேதுரு குறித்து பார்த்தோம். பேதுரு வெறு வளையத்தை அலசிக்கிட்டு இருந்தார். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் வளையம் போட்டதுனால இப்ப அவர் அவருடைய படகு மாத்திரமல்ல, கரையில நிக்கிற அடுத்தவங்க படகும் நிரம்பத்தக்கதாய் கர்த்தர் பேதுருவை ஆசீர்வதிச்சார். வேதத்தில் வாசிக்கிறோம், என் பாத்திரம் நிரம்பி வழிதுன்னு அர்த்தம், எனக்கு போதுமானது அடுத்தவங்களுக்கு கடந்து போகுது. பல நேரங்களில் என்ன யோசிக்கிறோம், ஒரு வாசல் அடைஞ்ச உடனே ஏன் அடைஞ்சிருச்சு, எப்படி அடைஞ்சிருச்சு, என்ன செய்யறது நம்ம யோசிக்கிறோம். உன்னை புரிந்து கொள்ளுங்கள், ஒரு வாசல் அடையுதுன்னா கர்த்தர் புதிய வாசலை திறப்பார். வனாந்திரத்திலே அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவர்களுக்கு மன்னாவை தேவன் கொடுத்தார். ஆனால் எப்போ கானானுக்குள்ள வந்தார்களோ அப்போ மன்னா நின்று போயிருச்சு. இப்போ மன்னா நின்று போனதுனால இப்போ சாப்பிட்றதுக்கு என்ன செய்யறது என்று இவங்க கவலைப்பட வேண்டியதில்லை. காரணம், கானானுக்குள்ள வந்துட்டாங்க, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அவங்களுடைய கையின் பிரயாசங்களை தேவன் ஆஸ்வதிக்கிறார். கானானே அவங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிக்குது. இப்போ மேலே இருந்து மன்னா வரலனாலும் கீழே இருந்து விளைச்சல் அவங்களுக்கு கையின் பிரயாசத்தினாலே கிடைக்குது. கர்த்தர் வனாந்தரத்தில் மன்னாவை நிறுத்தவில்லை, கானானுக்குள்ள வந்ததுனால தான் நிறுத்தினார். அப்போ நமக்கு ஒரு வாசல் அடைபடுதுன்னா வேற ஒரு வாசலை கர்த்தர் திறந்துட்டாருன்னு அர்த்தம். மன்னா நின்றுச்சுன்னா கானானுக்குள்ள வந்துட்டோன்னு அர்த்தம். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை புரியுது? தேவன் நிறைவாய் ஆஸ்வதிக்கிறவர்,
பரிபூரணமாய் ஆஸ்வதிக்கிறவர், மீதம் எடுக்க உதவி செய்கிறவர், ஒருபோதும் நம்மளை அடைக்கப்பட்ட இடத்துல உள்ள வைக்கிறவர் அல்ல. தேவன் நமக்கு நன்மைகளை செய்கிற கர்த்தர். அடுத்ததா ஆண்டவர் சொல்றார், இந்த அப்பங்களை எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுங்கன்னு சொல்லி பங்கிட்டு கொடுத்தாச்சு. சோத்திரம் பண்ணார், பங்கிட்டு கொடுத்துட்டார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜீவ அப்பம் நானே அப்படின்னு பேசுறார். அப்பத்தை புசித்தவர்களுக்கு ஜீவ அப்பமே நான் தான் சொல்லித்தரார். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒன்னே பிரசங்கம் பண்ணிட்டு ஆகாரம் கொடுக்கிறார், ஆகாரம் கொடுத்துட்டு பிரசங்கம் பண்றார். ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், சரீரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். இங்கே சரீரத்துக்காக அப்பத்தை கொடுத்தவர் அடுத்து சொல்றாரு, நான் தாங்க ஜீவப்பமேங்கிறார். பழைய ஏற்பாட்டில் மன்னாங்கிற வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். இந்த மன்னாங்கிற வார்த்தை எபிரேயத்தில் 2 வார்த்தையா இருக்குது. அதை இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் ஒன்னா சேர்த்து மன்னா அப்படின்னு நம்முடைய முற்பிதாக்கள் மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க. இந்த மன்னாங்கிறது எபிரேயத்தில் 2 வார்த்தை, ஒன்று மேன், இன்னொரு வார்த்தை ஹூ அப்படின்னு. மேன் அப்படின்னா எ பார்ட், ஒரு பகுதி அப்படின்னு அர்த்தம். ஹூ அப்படின்னா அவர், ஆண்டவர், அவர்னு அர்த்தம், அவர்னு அர்த்தம். அப்போ மன்னான்னா அவரில் ஒரு பகுதின்னு அர்த்தம். அப்போ மன்னாங்கிறது என்னது? அவரில் ஒரு பகுதி. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், வனாந்தரத்திலே அவர் முற்பிதாக்கள் என்னை புசித்தார்கள் அப்படிங்கிறார். அப்போ நமக்கு ஆகாரமே யார் தான்? கர்த்தர் தாங்க. நமக்கு ஆகாரமே கர்த்தர். தேவன் தன்னுடைய வார்த்தையை கேட்டவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்களே என்று சொல்லி அவரே ஆகாரமாக மாறுகிறார். அப்போ எப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்களானும் ஆராதிக்கணும்னு யோசிப்பார். அதான் கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ளும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பத்தை பற்றி சொல்லும்போது இது ஆண்டவருடைய சரீரத்திற்கு ஒப்பாயிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அப்பம் என்பது ஆண்டவருடைய சரீரத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. இது அவங்க அப்பம் புசித்ததுக்குனால அவர் சொல்லிக் கொடுக்கார், நீ சாப்பிட்டது சாதாரண அப்பம் இல்லை, என்னுடைய சரீரம், என்னுடைய சரீரம். தேவன் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக நடத்துகிறாரு பாரு. இது எல்லாம் நம்ம இந்த சம்பவத்திலிருந்து புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். முதல் காரியம், நம்ம இடத்துல தேவன் என்ன கொடுத்துருக்கிறாரோ அல்லது நம்ம கையில் என்ன இப்போ இருக்குதோ அதை தேவ சமூகத்தில் நம்ம கொண்டு வரும்போது தேவன் அதை ஆசீர்வதித்து அதை கொண்டே நம்ம எல்லா தேவைகளையும் சந்தித்து மற்றவர்களுக்கும் கொடுக்கத்தக்கதாய் மீதி எடுக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களை என்ன உயர்த்துவார். இன்னைக்கு நம்ம கையில் என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. இல்லைங்கிறத பற்றி நம்ம பேசுகிறோம், அது இல்லை இது இல்லைன்னு பேசுகிறோம். ஆனால் நம்முடைய என்ன இருக்குதுங்கிறதையும் கொஞ்சம் யோசிக்கணும். நம்முடைய எண்ணத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அதை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும்போது, நன்றியோடு கொண்டு வரும்போது கர்த்தர் அதை ஆசீர்வதித்து அதை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நம்மளை ஆண்டவர் மாற்றுவார். நம்ம கையில் என்ன இருக்குது இப்போ அதை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும். நமக்கு நல்லா தெரியும், கோலியாத்து வந்து நிற்கிறார், சமஸ்த இஸ்ரவேலும் பயத்தில் கிடக்குது. சவுல் ராஜா பயந்துட்டார், அவர் அரண்மனை விட்டு வெளியே வரலை, இராணுவம் ஒளிஞ்சிருக்குது. ஆனால் இந்த சின்ன தாவீது, ஆடு மேய்க்கிற தாவீது, ஆடு மேய்க்கிற காட்டில் பயன்படுத்துகிற கவனையும் கல்லையும் கையில் வச்சுட்டு போகிறார். இந்த சாதாரண கவனும் கல்லும் தான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும்போது ஆண்டவர் அந்த கவனையும் கல்லையும் பயன்படுத்தி கோலியாத்தை வீழ்த்துவதற்கு இந்த தாவீதை உயர்த்தினார். பெரிய ஆயுதம் அவற்றை இல்லை, அவன் கையிலே ஆயுதம் இல்லாது இருந்ததுன்னு தான் பார்க்குறோம், பட்டயம் இல்லாது இருந்ததுதான் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் என்ன அவற்றை இருந்துச்சோ அதை கர்த்தர் பயன்படுத்தினார். மோசையை தெரியும், முன்னால் செங்கடல், பின்னால் பார்வோன் சேனை வருது, ஆயுதங்களோடு வர்றாங்க, ரதங்களை துரத்திட்டு வராங்க. கர்த்தர் சொல்றார், உன் கையில் இருக்கிற கோலை எடுத்து செங்கடல் பண்ணிட்டு, அவ்வளோதான். நம்ம கையில் என்ன இருக்குதோ அதை பயன்படுத்தினாலே போதுங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னா,
இன்னைக்கு நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை பயன்படுத்தும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், நம்மளை உயர்த்துகிறவர், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுகிறவர். இல்லைங்கிறத பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை. சில பேரை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் நடத்துங்க, வீட்டுங்களில் கூட்டங்களை ஆரம்பிங்கன்னா நிறைய பேருக்கு யோசனை என்ன, எனக்கு பாட தெரியாது, பிரசங்கிக்க தெரியாது, ஆட்களை கூப்பிட தெரியாது, எனக்கு வரங்கள் இல்லை, எல்லாத்தையும் யோசிக்கும். ஜெபம் பண்ண சொன்னால் அவங்க ஜெபம் பண்ணால் நல்லாயிருக்கும், இவங்க ஜெபம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நம்ம யோசிக்கும். ஆண்டவர் சொல்லும்போது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அப்படி தான் சொல்கிறார். வியாதியஸ்தர் மேல் அவர்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள். வரம் பெற்றவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவலன்னு பைபிள் எங்கேயும் இல்லை. கவனிச்சிங்களா? திறமையானவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவனன்னு சொல்லலை, பாடுகிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவனன்னு சொல்லலை, சிறந்த பிரசங்கிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவனன்னு சொல்லலை, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. நமக்கு என்ன தேவை? அப்போ நம்ம எல்லாருக்குள்ள விசுவாசம் இருக்குல்ல, ஆண்டவர் நம்ம நம்புகிறோம்ல, அப்போ அந்த விசுவாசம் இருந்தாலே நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது அங்கே என்ன நடக்கணும்? அது செய்ய நடக்கும். அப்போ இன்னைக்கு நம்மக்கிட்ட என்னத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அதை ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு வந்து பயன்படுத்தணும்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இடைப்படுவார், நம்மளை ஆண்டவர் பயன்படுத்துவார். சரி, ரெண்டாவதாக நம்முடைய குறைச்சலை நோக்கி பார்க்காம, நம்முடைய தேவையை, நம்ம பிரச்சனைகளை நோக்கி பார்க்காம கர்த்தருடைய வல்லமையை சார்ந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போ இவங்க பாலைவன பகுதி, பெரிய கூட்டம் இருக்காங்க, கையில் காசு இல்லை, பணம் இல்லை, சாப்பாடு இல்லை. இப்போ ஒரு சின்ன பையன்தான் இருக்கா, அவன்கிட்டையும் 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்குது என்று அங்கே நெகட்டிவாக இருக்கிற காரியங்களை, குறைச்சலாக உள்ள காரியங்களை, எதிர்மறையாக இருக்கிறதை குறித்து அவங்க யோசிக்கலை. முதல்ல யோசித்தாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதுக்கு பின்னால ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு அவர் செய்ய சொல்றதை செய்வோம்ப்பா என்று கொண்டு வந்து அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்தாங்க. அவ்வளவுதான். யோவான் 2ஆம் அதிகாரத்திலே கானா ஒரு கல்யாணத்தை வாசிக்கிறோம். ஆண்டவர் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, அழைக்கப்பட்ட இடத்துல தான் தேவன் வருகிறார். சரிதானே? அற்புதங்களை செய்கிறார். தேவனை தேடணும். இவர் அழைக்கப்பட்டிருந்தார். அங்கே போனால் கல்யாண விருந்தில் திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சு. இப்போ மரியாள் வந்து சொல்கிறாங்க. அதன் பின்பு என்ன நடந்தது? சீசர்களை கூப்பிட்டு தண்ணியை கொண்டு வந்து இந்த கற்சாடிகளை நிரப்புனார். சாதாரண தண்ணி தான், கல்சாடி. அது கல்சாடிங்கிறது வெளியில் முகங்களுக்காக வச்சிருக்கிற ஒரு பாத்திரம் மாதிரி. சாதாரண தண்ணியை அந்த கல்சாடியில் நிரப்புனா, அவருடைய வார்த்தையை கேட்டு அவங்க நிரப்பும் போது அதை மோர்ந்து கொண்டு போய் பந்தியில் கொடுத்தா அது சுவையான திராட்சை ரசமாக இருக்குது. அதை சாப்பிட்ட ஒரு ஆள் சொல்கிறாரு, பொதுவாக எல்லா கல்யாணத்திலும் முதல்ல தான் நல்ல சாப்பாடு வச்சுருப்பாங்க, கடைசி போக போய் என்ன செய்வாங்க, நம்ம ஊரில் சாம்பாரில் சுடு தண்ணியை கலந்துருவோம். ஏன்னா கூட்டம் அதிகமாகிருச்சு, ரசத்தில் தண்ணியை கலந்துருவாங்க. அவசர அவசரமாக அரிசியை போட்டு வேக வச்சு வெந்து வேகாமல் சில இடத்துல கூட்டம் வந்துருச்சு, என்ன செய்ய. ஆனால் இவர் சொல்ல, நீ கடைசி வரைக்கும் ஆண்டவரை அழைச்சோம்னா, ஆண்டவர் வந்தாருன்னா, அவருடைய வல்லமையை சாத்திருந்தோம்னா கடைசி வரைக்கும் இதுவரைக்கும் இருந்ததை விட மேன்மையான காரியத்தை அவர் நம்ம வாழ்க்கையில் செய்வார். நீ இதிலும் மேன்மையானவைகளை காண்பாய் அப்படிங்கிறது தான் வேதம் நமக்கு சொல்லித்தருது. இதுவரைக்கும் இருந்தது திருப்தி அடைகிறதுக்கு இல்லை, அதிலும் மேன்மையானவற்றை அவர் நம்ம வாழ்க்கையில் செய்வார். சரி, இதெல்லாம் யாருக்கு செய்கிறார்? அவருடைய விசுவாசித்து அவரை நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு செய்கிறார். தண்ணியை கொண்டு வரவா? அது வெறும் கச்சாடி இல்லையா? அதெல்லாம் அவங்க யோசிக்கல. சொன்னவர் ஆண்டவர் செய்கிறார், அவ்வளவுதான். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னபடி நீங்களும் நானும் செஞ்சோம்னா, சூழ்நிலை எதிராக இருந்தாலும், காரியங்கள் நம்மகிட்ட எல்லாமே நமக்கு எதிராக இருந்தாலும், கையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் அங்கே அதிசயங்களை அற்புதங்களை செய்வார். சோத்திரம். கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்தி அவர் நமக்கு நடத்துகிற ஆண்டவர்.
அப்போ ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். சுற்றி இருக்கிற காரியங்களை பார்த்து ஒருபோதும் பயப்பட தேவையில்லை. அடுத்து, ஆண்டவர் திருப்திப்படுத்துகிற ஆண்டவர். அதிகமாய் நம்ம கொடுக்கிறார், கொடுத்து திருப்திப்படுத்துகிறார். யாரை திருப்திப்படுத்துகிறார்? அவருடைய வார்த்தையை கேட்ட மக்களை திருப்திப்படுத்துகிறார். முதல்ல சொன்ன திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், ஆண்டவருக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் மூணுமே முக்கியம். ஆனால் அதே நேரத்தில் யாருக்கு அற்புதங்களை செய்கிறார், யாருடைய சேவைகளை சந்திக்கிறார், யாருக்கு போஜனம் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இது 5 அப்பமோ இது 2 மீனோ மீதி எடுக்கிற அளவுக்கு எங்கே அற்புதம் நடந்துச்சுன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்ட மக்கள் மத்தியிலே நடந்துச்சு. இன்னைக்கு நம்மளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே அதிசயங்களை, அற்புதங்களை செய்வார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் 3 யோவான் 2வது வசனம், உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போ முதல்ல எது வாழணும்? ஆத்துமா வாழணும், கர்த்தரை தேடணும். ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனைகள் என்று கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்ம ஆத்துமா வளருதுன்னா எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படிக்கு அவர் நமக்கு உதவி செய்வார். இன்னைக்கு கொஞ்சம் பேர் என்ன செய்கிறோம்? கர்த்தரை மறந்துடுறோம், ஆனால் வாழ்ந்திருக்கணும்னு நினைக்கிறோம். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, வாழ்ந்திருக்கணும்னு நினைக்கிறோம். நம்முடைய திறமையை பயன்படுத்தி, நம்முடைய பலத்தை பயன்படுத்தி, பணத்தை பயன்படுத்தியெல்லாம் சில நேரங்களில் எதையாவது சாதிச்சிடறோம்னு நினைக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு 3 அல்லது 4 இடங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். பணத்தை வச்சுட்டு ஆண்டவருடைய அபிஷேகத்தை, ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை செய்கிறது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க மந்திரவாதியிலிருந்து ஒவ்வொருத்தனும். ஆனால் யாருக்காவது வாசிச்சா இல்லை, சாபத்தை தான் வாங்கிட்டாங்க. வெறும் பணத்தை வச்செல்லாம் எதுவும் சம்பாதிக்க முடியாது. ஆனால் ஆத்மா வாழுமானால் எல்லாவற்றிலையும் வாழ்ந்திருக்க முடியும். இப்போ இந்த ஆத்மா வாழுகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதான் ஆண்டவரே சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்குறதுன்னா என்னது? காய்கறி கடைக்கு போகிறான், 1 கிலோ கத்திரிக்காய் கொடுங்கன்னு கேட்கும். கேட்கும்போது என்ன சொல்லுவோம்? என்ன நகைக்கடலை மாதிரி நிற்கிறீங்க, ஒரு கத்திரிக்காய் கூட போடுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, கூட போடுங்க. இப்போ 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கினா தான் 1 கத்திரிக்காய் கூட. இங்கே நம்ம என்ன செய்கிறோம்? கடையில் போய் 1 கிலோ கத்திரிக்காய் வாங்காமல் 1 கத்திரிக்காய் கூட கொடுக்குன்னு கேட்டால் கொடுப்பாரா? நீங்கள் நம்மளால என்ன நினைக்கிறோன்னா, கர்த்தரை தேடுறது இல்லை, கர்த்தரை தேடாமல் எனக்கு என்ன வேணும்? எல்லாம் வேணும். அதான் ஆண்டவரே சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் அவர் அறிந்த பிள்ளைகளை, அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளை, அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பிள்ளைகளுக்கு அவர் திருப்தியை போதும் என்கிற மன அளவுக்கு தேவன் அவங்களுக்கு கொடுக்குற ஆண்டவர். எதுக்காக தேவன் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மூலமா மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இது தேவனுடைய நோக்கம். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறது எதுக்குன்னா, நம்மளே அதை அனுபவிக்கணுங்கிறதுக்கு இல்லை, நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறணுங்கிறதுக்காகத்தான் கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்கிறார். முதல்ல பார்த்தோம், வெறுமையாக இருந்த பேதுருவை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அதனுடைய முடிவு எப்படி இருந்துச்சு? வேற ஒரு படகு மீன் நிரம்புற அளவுக்கு இந்த பேதுருவை கர்த்தர் உயர்த்தினார். இன்னைக்கு நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, தேவன் நம்மளை ஆஸ்வதிக்கிறவர். தேவன் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அடுத்தவங்களை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இன்னைக்கு தேவையோடு இருக்கோமா? எதிர்பார்ப்போடு இருக்கோமா? கர்த்தர் நம்மளை திருப்திப்படுத்துவார், நமக்கு நன்மை செய்கிறார், நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்மளை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். தேவன் செய்கிற அதிசயம், அற்புதங்களாக எதுக்குன்னா, மற்றவங்களுக்கு முன்னால் கர்த்தர் நம்மளை பயன்படுத்தணும். அப்போ நமக்கு இந்த நிறைவை தேவன் கொடுக்குறார். இப்போ இந்த இடத்துல வாசிங்கன்னா, ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொன்னவங்க
எப்படி சாத்தியம்னு சொன்னவங்க எல்லாருக்கும் ஆகாரம் கொடுத்து அவங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு, சாப்பிட்டு வந்திருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு மீதியானதை 12 கூட நிறைய தூக்கிட்டு போகிறாங்க. யாருக்கு? ஊரில் இருக்கிற மற்றவங்களும் சாப்பிடட்டையா. இங்கே வனாந்தரத்தில் இருந்து ஆகாரம் போகுது. பொதுவாக ஊருக்குள்ளேருந்து தான் வனாந்தரத்துக்கு வரும். இங்கே எங்கேருந்து போகுது? வனாந்தரத்தில் இருந்து ஊருக்குள்ளே போகுது. எப்போ? எல்லாம் மீதியாகி கடந்து போகுது. இங்கே இருக்கிறவங்க திருப்தி ஆகிட்டாங்க. இவங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு மீதியானவங்களுக்கு கடந்து போச்சு. இதுதான் தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிறார். அப்போ கர்த்தரை நம்ம தேடும் போது அவர் நம்மை ஆஸ்வதிக்கிறார், குறைவுகளை ஆஸ்வதிக்கிறார். நம்முடைய குறைவை அவர் நிறைவாய் மாற்றுகிறார், நம்முடைய குறைச்சலை அவர் மாற்றுகிறார். இதையெல்லாம் செஞ்சுட்டு மீதியான துணிக்கைகளை எடுத்து போகும்படி கர்த்தர் நம்மளை பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தை புரியுதா? ஸ்தோத்திரம். அப்போ இது 5 அப்பம் 2 மீன் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ள ஒரு ஞாபகம் வரணும். கர்த்தர் நம்முடைய குறைவை மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரமல்ல, ஒரு நாளிலே நம்மை கொண்டு மற்றவங்க குறைச்சலை மாற்ற போறாரு. காலங்கள் ஆகலாம், நேரங்கள் எடுக்கலாம், சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நம்மை கொண்டு மற்றவர்களை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். திருப்தி அடைந்து, தேவையோடு இருக்கிறவங்க திருப்தி அடைந்து, சோர்ந்து போகக்கூடிய சூழல் இருக்கிறவங்க திருப்தி அடைந்து மீதியானதை கொண்டு போய் மற்றவங்களை போஷிக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிற ஆண்டவர். இந்த 5 அப்பம் 2 மீன் அப்படிங்கிறது நம்ம சண்டே கிளாஸ் பாடம் மாத்திரம் இல்லை, நம்ம ஒவ்வொருவருக்குமான ஒரு பாடம். கர்த்தர் நம்மளை பயன்படுத்த முடியும். வனாந்தரத்தில் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்த முடியுங்கிறதுக்கு இது நல்ல ஒரு உதாரணம். வனாந்தரத்தில் என்ன நடக்குது? பெரிய விருந்தே நடக்குது. ஊருக்குள்ள திருவிழாவில் கல்யாணத்தில் நடக்காத விருந்து வனாந்தரத்தில் நடக்குது. 4000 பேர் 5000 பேருன்னா கூட பரவாயில்ல, இது 20000 பேருக்கு மேலே சாப்பிட்றாங்க வனாந்தரத்தில். ஒரு பெருங்கூட்டம் சாப்பிடுது. எந்த சூழ்நிலையில்? ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில், வெறுங்கையோடு இந்த சூழ்நிலையில் ஒரு சின்ன பையன் முன்னால் என்கிட்ட இருக்குதுங்கிறத கேட்கும்போது கொடுத்தானே, அதனால நம்மகிட்ட இருக்கிற ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் கொண்டு ஒப்பு கொடுக்கும்போது அது நம்மளை மாத்திரமல்ல, நம்ம கூட இருக்கிறவங்கள மாத்திரமல்ல, வெளியில் இருக்கிற 1000 ஜனங்களுக்கு ஆசையாக மாறத்தக்கதாய் கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். ஜோமனுமா இருக்கிற இடங்கள் அப்படி எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி நம்ம பார்ப்போம். 5 அப்பமும் 2 மீனும் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. தேவன் நம்ம மீது மனதிருக்கம் உள்ளவர். அவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறவர். நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும், நம்முடைய காரியங்கள் எப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிற ஆண்டவர். அவருடைய கரங்களை அப்படியே நம்ம விட்டு கொடுப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கலாம். எதெல்லாம் நம்ம வனாந்தரம்னு உணர்கிறோம், எதுலையெல்லாம் ஒன்றுமில்லைன்னு நினைக்கிறோம், எதுலையெல்லாம் சோர்ந்து போயிடுமோன்னு பயம் உண்டாகுது, எதையெல்லாம் இல்லைன்னு நம்ம யோசிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று பாருங்கள். ஏதோ ஒன்று தேவன் நம்ம கொடுத்துருக்கிறாரே, ஏதோ ஒரு தாளந்த, ஏதோ ஒரு திறமைய, ஏதோ ஒன்று தேவன் நம்ம கொடுத்துருக்கிறாரே, அதை கர்த்தர்கிட்ட கொண்டு வந்தால் போதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இது எப்படி ஆகும்னு சொன்னவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இது பரிசுத்த ஆவியானவராலே ஆகும். இது எப்படி ஆகும்னு சொன்ன சீசரை பார்த்து சொல்றாரு, நீங்கள் அவங்களை பந்தி இருக்க கட்டளையிடுங்க, அவங்கள உட்கார வைங்க, பந்தியில் உட்கார வைங்க, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கிறார். முடியாதுன்னு சொன்னவங்களை தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் தான் போஜனம் கொடுக்கணும்யா, உன்ட்ட என்ன இருக்குன்னு போய் பாரு. இதுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். நம்ம ஒவ்வொருவரும் நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு மகிமையாய், ஆண்டவருக்கு சாட்சியாய் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம்.
நம்ம ஒன்றுமே இல்லையேங்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தான் போஜனம் கொடுக்கணும்னு சொல்கிறார். நீங்கள் தான் இதை செய்யணுங்கிறார். தாளந்து இல்லை, திறமை இல்லை, பணம் இல்லை, ஆட்கள் இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, எதையோ இல்லை 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 நம்ம யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன்ட்ட என்ன இருக்குன்னு பாரு, உன்ட்ட என்ன இருக்குன்னு பாரு, இருக்கிறத கொண்டு வா, அதை கொண்டு செய்ய முடியும். ஒரு பைபிளை வாசிக்க முடியுமா? ஒரு சின்ன பாட்டை பாட முடியுமா? ஒரு சின்ன ஜெபம் பண்ண முடியுமா? 4 பேருக்கு 4 வார்த்தையை சொல்ல முடியுமா? என்ன இருக்குன்னு பாருங்க. கர்த்தர் ஒருவரையும் வெறுமனைங்க வச்சிருக்கல. அப்படி வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் ஏதோ ஒரு தாளந்தை, தேவன் ஏதோ ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார். அதை பயன்படுத்தும்படி தான் தேவன் உங்களை என்னை அழைக்கிறார். நம்ம கர்த்தரிடத்துல அந்த சின்ன காரியத்தை கொண்டு வரும்போது, சின்ன பையன் பெருங்கூட்டத்தில் அவனை யாரும் கண்டுக்கவே இல்லை. அந்த சின்ன பையன் கையிலையும் 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்குது. பெருங்கூட்டத்தோட ஒப்பிடும்போது இது ஒன்றுமே இல்லை. ஆனால் கர்த்தர் அவன்கிட்ட இருந்த அதை கொண்டு தான் திரளான ஜனங்களுடைய தேவைகளை சந்தித்தது மாத்திரமல்ல, பசியோட 3 நாள் செய்தி கேட்டவங்க, அப்படிப்பட்ட பசியோடு இருந்தவங்களை திருப்தி அடைய பண்ணது மாத்திரமல்ல, மீதியான துணிக்கைகளை 12 கூடையில் அவர் எடுக்க பண்ணுறாரு. இன்னைக்கு நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம்? நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நிறைவான பலனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, மீதி துணுக்கு எடுக்கிற அளவுக்கு நம்மை அவர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். நம்ம மூலமாக மற்றவர்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அவருடைய கரங்களை அப்படி விட்டு கொடுப்போமா? எல்லாரும் கர்த்தரை ஏகமாய் ஸ்தோத்திரம் பண்ணலாம். தேவன் அன்றைக்கு வனாந்திரத்தில் செய்த அந்த அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம இருக்கிற இடத்துல தேவன் செய்யும்படி கர்த்தரை எல்லாம் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் தேவ சமூகத்திலே நம்மளை அர்ப்பணித்து கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இதே காரியங்களை செய்யும்படிக்கு, அந்த 5 அப்பமும் 2 மீனும் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறும்படிக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணலாம்.